ஹாய், மிளகு காராசேவு செய்வதற்கு 2 கப்பு கடலை மாவு, அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதை விட கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து மாவை பிசையும் போது ஓரளவுக்கு மாவு ஒட்டாமல் வரும். முறுக்கு பிழியிற அச்சை எடுத்துக்கோங்க. அந்த அச்சை உள்ளே போட்டுட்டு லைட்டாக எண்ணெயை உள்பக்கமாக தடவிக்கோங்க. இப்போ இந்த அச்சில் தேவையான அளவுக்கு மாவை ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விட்டு வேக விடுங்க. வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உடஞ்சி வரும். எண்ணெயிலையும் உடச்சி விடலாம், அப்படி இல்லைன்னா எடுத்ததுக்கு அப்புறமாவும் உடச்சி விடலாம். அவ்வளோதான், காராசேவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெந்ததும் எடுத்துடுங்க. தேங்க்யூ.